ரோசன் பண்ணி வச்சுருக்க வேலையை பாருங்கள். என்ன பண்ணி வச்சுருக்குன்னு சிமெண்ட்டு போட்டு வச்சுருந்தேன். ஃபுல்லாக சிமெண்ட்டு போட்டு வச்சுருந்தேன். இது ஃபுல்லாக இதில் சாப்பாடு வைப்பேன், உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனால் எவ்வளோ ஆழத்துக்கு தோண்டி இருக்குது பாருங்கள். நைட்டு வாணியோட தூங்க விடலைன்னு, வாணி எதுவும் ஒன்றா தான் தூங்குங்க. சரி நேற்று சண்டை போடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தூங்க விட்டேன். வெளியில் விட்டுட்டு நான் உள்ளவே படுத்துட்டு ஒரு 3 மணிக்கு உழைச்சிது. எந்திரிச்சு வந்து பார்க்குறேன், என்ன பண்ணி வச்சு பயக்கமே வந்துருச்சு எனக்கு பார்த்துட்டு. இது அப்போதைக்கெலாம் என்னால் க்ளீன் பண்ணவே முடியாது 3 மணிக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்தாச்சு. பஞ்சை பிச்சு போட்டு இறங்க தூங்குறத உள்ள வாணி எந்திரிச்சிச்சு. ரோசனை இப்படிலாம் பண்ணால் என்ன தான் பண்ணுறது? இனி எப்படி சிமெண்ட் போடுறது? எவ்வளோ வேலை வைக்கிதுங்கன்னு பாருங்கள். அந்த பக்கம்லாம் குட்டீஸ் கிடக்குதுங்க, கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கு அது தனியாக கிடக்குதுங்க. அதனால இவங்க 2 பேரும் இந்த சைடு இருக்கிறாங்க. இந்த சைடு ஃப்ரீயாக தான் இருக்கும், பாத்ரூம் வரது இந்த பக்கம் போய்க்கலாம். குண்டில் தூங்குங்க, சாப்பாடு வச்சு மாடிக்கு அனுப்பிச்சி விடுவேன், கொஞ்சம் விளாண்டுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே இவ்வளோ அலப்பறை பண்ணி வச்சுருக்கு இந்த ரோசனை. என்ன பண்ணுறது? ரொம்ப மோசம். ரோசனை வந்து அடக்கவே முடியலை, சுத்தமாகவே அடக்க முடியல. முதல்ல அதுக்கு இது அதெல்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் ஆகணும். கொண்டு போய் சார்ட்ட அப்பாயின்மெண்ட்டை வாங்கி 2 பேரையும் ஜோடியை எடுத்துகிட்டு போய் கருத்துரையை பண்ணி விட்ற வேண்டி தான். பண்ணால் தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அது வரைக்கும் ரோசனை நம்பியும் வேறு வாணிக்கு அடிச்சுக்கிறாங்க. இது ஒரு கொடுமை வேறு நடக்குது. நம்பியும் விட முடியல, நம்பியும் மாறிடுச்சு. அவங்களும் வாணிக்காண்டி சண்டை போட்டு கிடக்குறாங்க. என்ன பண்ணுறது? எவ்வளோ வேலை வச்சுருக்குதுங்க பாருங்கள். எப்படி சிமெண்ட்டு போட்டுறது? இனி தண்ணி ஃபுல்லாக அந்த இடத்துல தீங்கும் கழுவி விட்டாலும். எவ்வளோ ஹைட்டுக்கு போட்டு வச்சுருந்தேன். ஈஸ்வரா முடியல என்னால். அப்போ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி படுத்து கிடக்கு. ரோசனே டே நெல்லிப்பு எடுக்கிறாங்க. அப்போ தான்